சலாத்துல் அவ்வாபின் அன்று இந்த தொழுகை நேரம் ஆரம்பிக்கப்படுகின்றது சூரியன் உதயமானத்திலிருந்து லுஹருடைய நேரம் வரைக்கும். அதாவது இந்த தொழுறத்தில் மிக ஏற்றமான நேரம் லுஹருக்கு ஒரு அவருக்கு முன்னால் அல்லது அறவருக்கு முன்னால் வந்து தொழுகிறது மிகவும் ஏற்றம். ஏனென்றா எல்லா மக்கள்களும் எல்லா மனிதர்களும் அந்த நேரத்தில் பிஸியில் இருப்பாங்க. வியாபார பிஸ்னஸ் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் பள்ளிக்கு வந்தோ அல்லது வீட்டில் அல்லாட்ட ஒத்தர் முறையிடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த தொழுகையை விரும்புகிறான். அல்லாஹ் அந்த அடியானையும் அன்பு கொள்கிறான். ஆகவே இந்த தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உபதேசமாக சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் வந்திருக்கின்றது. சொன்னாங்க நபி அவங்க, அபூ ஹுரைராவே, உலகத்தில் வாழ்கிற காலத்தில் இந்த 3 அமல்களையும் செஞ்சு கொள்ளுங்கோ என்று ஒரு உபதேசம். அதில் முதலாவது சொன்னது மாதத்துக்கு 3 நாள் நோன்பு நோக்கிறது. அதே போன்று துஹா ஒரு நாளைக்கு 2 ரக்அத் துஹா தொழுகிறது. அதே போன்று தூங்குறதுக்கு முன்னால் சலாத்துல் வித்ருடைய தொழுகையை தொழுகிறது. இந்த 3ஐயும் கடைபிடிச்சு வாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புத்துமதி சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்து மட்டும் இந்த அமலை கடைபிடிச்சு வந்தாங்க. ஆகவே இந்த 2 ரக்அத் துஹா தொழுகிறது இருக்குது. இதனுடைய சிறப்பு 2 ரக்அத்தில் 8 ரக்அத் இருக்குது. எங்களுக்கு ஏழுமான அளவு 2 ரக்அத் சரி தொழுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய 360 மூட்டுகளுக்கும் சதகாக்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எவ்வாறு நாங்கள் சதகா கொடுக்க முடியும்? நபி அவங்க சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்றதும் சதகா தான். அதே போன்று தான் ஒருத்தர் துஹாவை தொழுகிறாரு, அந்த மூட்டுகளுக்குரிய சதகா நிறைவேறுது. பெரியவர்கள் இதில் விளங்குது, நாங்கள் துஹா தொழுதோமெண்டா எக்ஸிடன்ட்களாக நரம்பு முள்ளு முறிகிறது, இதெல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். மிக பொக்கிஷமான ஒரு தொழுகை. யார் 2 ரக்அத் துஹா தொழுகையை மிஸ்ஸாகாமல் தொழுகிறாங்களோ, தவற விடாமல் தொழுகிறாங்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் வறுமையுடைய வாயிலை மூட்டுவான். அதே போன்று செல்வ செழிப்புடைய வாயில்களை அல்லாஹ் துறக்குவான். ஆகவே துஹா தொழுகை இது அவ்வாபின் தொழுகைக்குதே. இந்த தொழுகை யார் தெரியுமா தொழுவாங்க? அல்லாஹ்வுக்கு வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. அல்லாஹ் சூரத்துல் வாக்கியால சொல்றான், உலாய்கல் முகர்ரபூன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க. ஏண்டா அவர்களுக்கு உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வரும். இந்த தொழுகை தொழக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவான். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகையை தொழுதுட்டு இந்த துஆ ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னல் துஹா துஹாவுக் வல் ஜமால ஜமாலுக் வல் குவ்வத குவ்வதுக் வல் இஸ்மத இஸ்மதுக். அல்லாஹும்ம இன் கான ரிஸ்கி في السماء فأنزله وإن كان رزقي في الأرض فأخرجه وإن كان رزقي بعيدا فقربه بحق جمالك وقوتك برحمتك يا الله. இந்த துஆவை கட்டாயம் ஓதுங்க. இந்த துஆவுடைய கருத்தை பாருங்க. யார் ஓதுவாங்களோ அவங்களுடைய ரிஸ்க் ஏழு பூமிக்கு அடியில் இருந்தாலும் அல்லாஹ் ரிஸ்கை கையில் கொண்டு வந்து தருவான் இலகுவான முறையில். நம்முடைய ரிஸ்க் உதாரணத்துக்கு 1000 கிலோமீட்டர் மைல் தூரத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அந்த ரிஸ்கை காலடியில் கொண்டு தருவான். ஜமாலுக்கு யா அல்லாஹ், அல்ஹண்டா நீதான் அழகு, குவ்வத்து சக்தி என்ற அவனுடைய சக்தி தான் யா அல்லாஹ், இஸ்மத்துக் யா அல்லாஹ், நீதான் யா அல்லாஹ் பாதுகாவல் தர வேண்டும் யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன் கான ரிஸ்கி ஃபிஸ் ஸமா, யா அல்லாஹ் ஏண்ட ரிஸ்க் ஏண்ட உணவு வானத்தில் இருந்தா யா அல்லாஹ் ஃபஅன்ஸில்ஹு யா அல்லாஹ், எனக்கு இறக்கு யா அல்லாஹ், காலடிக்கு கொண்டு வந்து தா யா அல்லாஹ். வ இன் கான ரிஸ்கி ஃபில் அர்தி, யா அல்லாஹ் ஏண்ட ரிஸ்க் பூமியில் 7 பூமிக்கு கீழே இருந்தா ஃபஅக்ரிஜுஹு யா அல்லாஹ், அதை வெளியாக்கு யா அல்லாஹ், காலடிக்கு கொண்டு வந்து தா யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன் கான ரிஸ்கி ஃபிஸ் ஸமாஇ
فأنزله وإن كان رزقي في الأرض فأخرجه وإن كان رزقي بعيدا يا الله ஏண்ட ரிஸ்க் தூரத்தில் இருந்தா ஃபகர்ரிப்ஹு கிட்டவாக்கித்தா யா அல்லாஹ் சீரழிக்க வச்சிடாதே யா அல்லாஹ். அந்த துஆவுடைய கருத்தை பாருங்க. ஃபகர்ரிபுலைய பிஹக்கி ஜமாலிக், உன்னோட அழகை கொண்டு உன்னோட சக்தியை கொண்டு உன்னோட பாதுகாப்பை கொண்டு ரிஸ்குகளை யா அல்லாஹ் கொண்டு வந்து தாண்டு. யார் ஒவ்வொரு நாளும் ஓதுவாங்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பொறுப்பேற்பான். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை அரபியில் பாடமிடுங்க, மரணமிடுங்க, ஓதுங்க. அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவான். ஆகவே இந்த துஆவை ஓதி அல்லாஹ்வுடைய அன்படைஞ்சி அதே போன்று சலாத்துல் அவ்வாபினாகிய இந்த சலாத்து துஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தொழுகையை தொழுது என்ற ரக்அத் அல்லாஹ்வுடைய அன்பையும் பாசத்தையும் அடைஞ்சி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பிறக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.